குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 4 2024 புதன்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பாலியல் கொலையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை வழங்கும் சட்டத்திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்க சட்டப்பேரவையில் ஒருமனதாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா 2024 அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. மேற்கு வங்கம் குற்றவியல் சட்டங்கள் மற்றும் திருத்த மசோதா அப்படின்னு தான் இதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா 2024 அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த மசோதாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மீது வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குரூப் 2 ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. டவுன்லோட் பண்ணாதவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. குரூப் 2 தேர்வு குற்றச்சாட்டில் ஈடுபடுவது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. முதல்நிலை எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14 நடைபெறுவது. தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 7.90 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. 8 லட்சம் பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க குரூப் 2. ஓகேங்களா. அடுத்து டெங்கு பரவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தினால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் பாதிப்பு வந்து அதிகமாக பாதிக்குது. இல்லை டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் எஜிப்டி வகை கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி இந்த கொசுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நோயை பரப்புதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொசுவோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பயாலஜி கொஷினில் இருக்குது. ஓகேங்களா. டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி. ஓகேங்களா. உங்கள் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் சுமார் 50 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சென்னை துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இப்போ கடந்த 10 ஆண்டுகள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் 50 லட்சம் டன் சரக்குகளை வந்து பார்த்திங்கன்னா கையாண்டிருக்கு சென்னை துறைமுகம். ஓகேங்களா. அடுத்து முக்கியமான கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இவரோட பேர் இருக்காது, ஆனால் இந்த பாக்டீரியாவோட பேர் இருக்கும். நோபல் பரிசு பெற்ற மருத்துவரும் ஆராய்ச்சியாளருமான இரைப்பை புண்களுக்கு வித்திடும் ஹெலிகோபாக்டர் பைரோலி அப்படின்ற நுண்கிருமியை கண்டறிந்தவர் தான் அந்த டாக்டர் பேரி ஜே மார்ஷல். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டுக்காக வந்து வராரு. அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைரோலி அப்படின்ற புழு வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூல் புக்கும் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. இயல்பிலேயே அமிலச்சுரப்பு நிகழும் இறப்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நுண்கிருமியும் உருவாகாது அப்படின்னு மருத்துவ உலகம் நம்பிட்டு இருந்தப்ப இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு சொன்னார். இத்தகைய சிறப்புமிக்க டாக்டர் பேரி ஜே மார்ஷல் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் பைரோலி மற்றும் பிற கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகளுக்கான பயணம் அப்படின்ற கருத்தரங்குக்காக வந்து பார்த்திங்கன்னா வராரு. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிக்கும் போது யாரும் அதை நம்பலை. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உட்கொண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாற்று மருந்து எடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ப வச்சுருக்காரு. ஓகேங்களா. பேர் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. உங்கள் புக்கில் வந்து அந்த டேட்டா பக்கத்தில் வந்து இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழகத்தில் நிகழ்கல்வியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 26 பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா பசுமை பள்ளி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துவதற்காக 5.20 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவின் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து 6.6% இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உலக வங்கி கணிச்சிருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்து மாற்றம் வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் அதாவது 2024-25 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 7% இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா 7.2% பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 7.2 சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ, உலக வங்கி வந்து பார்த்திங்கன்னா 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அன்னை பெயரால் ஒரு மரம் நடுவோம் பிரச்சாரத்தில் இதுவரைக்கும் 52 கோடி மரக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நடப்பட்டிருக்குதான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஜூன் 5ஆம் தேதியில் தான் தொடங்கப்பட்டுச்சு. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடர்ந்து வச்சார். அந்த தொடங்கி வச்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 52 கோடி மரக்கன்றுகள் வந்து நடப்பட்டிருக்குதான் வந்து பார்த்திங்கன்னா தகவல் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளான புரூனே மற்றும் சிங்கப்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா சென்றிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக புரூனேவின் தலைநகர் பண்டார் செரி பெகவானை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா புருனேவோட தலைநகரம், அங்கே வந்தடைந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
பண்டார் செரி பெகவானில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தூதரகத்தோடைய புதிய அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை மற்றும் இந்திய பசிபிக் தொலைநோக்கு பார்வையின் வந்து பார்த்திங்கன்னா புருனேயும் சிங்கப்பூரும் முக்கியமான கூட்டுறவு நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா. இந்தியா புருனேயும் தூதரக ரீதியிலான உறவுகளுடைய 40வது ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறார். ஓகேங்களா. புருனேயில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2013ஆம் ஆண்டு அக்டோபரில் 11வது ஆசியான் இந்தியா மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பங்கேற்றார். எனினும் இருதரப்பு உயர்நிலை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட முதல் பிரதமர் அப்படின்ற பெருமை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சாரும். ஓகேங்களா. அடுத்து இவர் யாரும் தெரியும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன், மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநர். பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பத்ம விருதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. பத்ம விருது 2025 ஆண்டுக்கான பரிந்துரைகள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 1.44 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் செய்ய டிஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தில்லியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான டிஏசி கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிநவீன பீரங்கிகள், வான் பாதுகாப்பு, தீக்கட்டுப்பாட்டு ரேடார்கள் மற்றும் டானியர் 228 ரக விமானங்கள், நவீன ரோந்து கப்பல்கள் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1,44,716 கோடியாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து அது வந்து பாரிஸ் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் ஈட்டி எறிதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சுமித் தண்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாரு. இது தவிர பேட்மிண்டனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் நித்யா ஸ்ரீ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுமதி சீனிவாசன், வில்வித்தல் கலப்பணி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஷித்தல் தேவி, ராகேஷ் குமார், அப்புறம் தடகளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீப்தி ஜீவன்ஜி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு. இதை எதுக்கு பதக்கப்பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 16 பதக்கங்களுடன் முதல் 20 இடங்களுக்குள்ள வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 18வது இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த நியூஸ் படிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 20 பதக்கங்கள் வாங்கியிருக்கோம் மொத்தமாக. ஓகேங்களா. அடுத்து பாரா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வென்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் மற்றும் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பாரா ஒலிம்பிக் 2022 விளையாட்டு போட்டியில் வந்து இந்தியாவுக்காக பதக்கங்களை நமது விளையாட்டு வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வென்ற மனிஷா ராமதாஸ், துளசிமதி முருகேசன், நித்யா ஸ்ரீ சிவன். ஓகேங்களா. இவங்க தான் தமிழகத்தை சேர்ந்தவங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி திறனாய்வு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் மாதம். இது வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வுகள் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. நல்லாசிரியர் விருது வந்து பார்த்திங்கன்னா நாளை ஆசிரியர் தினத்தில் வந்து கொடுக்க இருக்கிறாங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்கூல் புக்லையும் இருக்குது. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வந்து வழங்கப்படுது. இந்த விருதுக்கு 10,000 ரூபாய் ரொக்கமும், வெள்ளி பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். ஓகேங்களா. இந்த ஆண்டு 386 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வழங்கப்படுது. அரசு பள்ளியில் 342 ஆசிரியர்களுக்கும், தனியார் பள்ளியில் 38 ஆசிரியர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் தலா 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 386 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட இருக்குது. இது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.